ஹலோ வெல்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம பார்க்குறோம். பிடிசியில் இப்போ ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆல்ரெடி இருந்த ஆர்டர் பிளாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா மிடிகேட் பண்ணிருச்சு. ஆனால் இங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டியை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி இதெல்லாம் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இப்போ ப்ளேஸ் பண்ணுறது ஓகே. இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டரை. இதோட டிபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வைக்கலாம், 4000 பாயிண்ட்ஸ். இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் அதுக்கு கீழே இது வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் கீழே டவுன் போயிட்டு தான் வரும். ஸோ அதனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேயே பிரேக் இதாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மி டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் பார்க்குறோம். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. பிடிசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபண்டமெண்டல் அதே மாதிரி டெக்னிக்கல் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் ஒரு நியூஸ் இதாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரிக்குள்ளார பிட்காயின் வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட்டு நமக்கு இங்கே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே, ஒரு ஆர்டர் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, என்ட்ரி எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாவே ஒரு பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இது பண்ணிட்டே வரணும். பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு எஸ்எல் ஸ்டேபிளாக ஒரு டிபி இந்த மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. பட் அதை விட இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் ஜோன்லேயே தான் இருப்போம் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம ட்ரைலிங் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் மூலமாக ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே இறங்குறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நமக்கு நெகட்டிவில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போ நம்ம மார்க்கெட் என்ட்ரி கொடுத்தோம்னாலும் அதில் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இது பண்ணிக்கங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்சியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறது நம்ம டெக்னிக்கல் வச்சு அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸையும் சிலதை பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோப் மேக்ஸிமம் நம்ம எந்த சைடில் நம்ம மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சைடில் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கிறோம். அதாவது 88834.37 இந்த இடத்துல நம்ம இப்போ மார்க்கெட் இருக்குது, கரண்ட் மார்க்கெட். இங்கே தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். பை ஆப்ஷனுக்கு ப்ளேஸ் பண்ணுறோம். எஸ்எல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86612 அதுக்கிட்ட எஸ்எல். டார்கெட் அது பார்த்தீங்கன்னா 92819. ஸோ அந்த இடத்துல டார்கெட்டு மேக்ஸிமம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரைலிங் பண்ணிகிட்டே வாங்க. இது எதை நம்ம பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 hourல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் வரைக்கும் நம்மளோட
டிபி ஆர்டர் பிளாக் கிட்ட. ஸோ ஆர்டர் பிளாக் இந்த மேக்ஸிமம் இந்த ஏரியா டச் ஆயிருச்சு அப்படின்னாவே நீங்கள் உங்களோட லாட்டில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பார்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸை மட்டும் ரன் பண்ண விடுங்க. பேலன்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மூமெண்ட்டு சேம் சைட்லேயே போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஒரு பார்ஷியல் லாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கனாலுமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பிரேக் ஈவன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவனோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ. அது மாதிரி பண்ணுங்கள். வேறு அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிசி அண்ட் வேறு எதாச்சும் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் அதுலேயும் பண்ணுறேன். வேறு எதாவது கரன்சி பேரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த கரன்சி பேர்லேயும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒன்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கனாவே எல்லா இதுக்குமே சேம் தான், ஒரே மாதிரி தான் அனாலிசிஸு. அது நிஃப்டி சார்ட்டாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்று தான். வி வில் செக். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி அண்ட் XAUSD மட்டும் நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான், தனியாக எதுவும் காஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ தான். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக இப்போ தான் என்ட்ரி இது பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல டெமோ சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நாலேஜ் கேதர் பண்ணிங்க. இதை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்மளது இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஓகே இதில் பண்ணோம்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சென்ட் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். சென்ட் அக்கௌண்ட் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சென்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா 1000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு 1 rupee, ஒரு பாயிண்ட்டுக்கு 1 rupee அப்படிங்கிற மாதிரி சும்மா ட்ரையல் வித் ஒரிஜினல் அக்கௌண்ட் அதில் பார்க்குற மாதிரி தான். ஸோ கம்மியான அளவு போட்டுட்டு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா ட்ரேடு, அதுக்கப்புறம் நீங்கள் மணி கொஞ்சம் சேர்த்தி போட்டு பண்ணலாம். அட் ஃபஸ்ட்டு மினிமம் அமௌண்ட்டு என்ன இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் மற்ற டெலகிராம் சேனலோ அதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம டெலகிராம் சேனல் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மட்டும்தான் யூடியூப்பில் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். இதை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோஸு அடுத்தடுத்த மொமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும், ரீச் ஆயிரும். இதில் வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்கள், ஏதாச்சும் தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ட்ரேடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ட்ரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இதை மார்க் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே கைஸ், ஓகே ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, goodbye. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி சண்டே. தேங்க்யூ ஆல்.